என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. நானே எனக்கு இன்னொரு ராவா இவன் இல்லாமல் எனக்கு கையொடிஞ்சிரும்ங்கிற மாதிரி ஒரு பயம். அவ்வளவு உழைச்சிருக்கான் முதல் படத்துல. அந்த படத்துல காமெடி கவுண்டமணி இருக்கலாமே தவிர, ஆனால் அதை நேரத்தில் அதிகமாக பாக்கியராஜ் அப்புறம் பண்ணி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். பேசாம நான் உன்னை ஹீரோ ஆக்கிறேன். கிழக்கே போகும் இல்லை அவனுக்கு கேரக்டர் கொடுத்தேன். அதில் நான் சொல்லிட்டேன், அவன் இங்கிலீஷ் பேசுகிறான், அவளுக்கு தமிழ் வரல, இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ரொம்ப வாயை திறக்காத அமைதியாரு கேட்டான். இன்னும் தலையை மட்டும் ஆட்டிக்க நான் பேசி தொலைஞ்ச ஆரம்பித்தோம். படம் முடியும் போது அவனே எல்லா டைலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையா ஹெல்ப் பண்ணான். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். சொந்தங்களோடையும் பந்தங்களோடையும் ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா. அந்த விழாவில் நிறைய இயக்குனர்கள், நிறைய பேர் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதில் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் எப்படி உங்கள்கிட்ட சேர்ந்தார்? அவரை பற்றி அபிப்பிராயம் உங்களுக்கு என்ன இருக்கு? என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. உங்கள் இதயங்களில் நான் எவ்வளவு இடம் பிடித்திருக்கனோ அதே அளவுக்கு சக கலைஞர்கள், இயக்குனர்கள், அவர்கள் நெஞ்சிலே நான் இடம் பிடித்திருக்கிறேன். என்னுடைய நண்பன் ஆதவன் இவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து உங்களுக்கு ஒரு சின்ன பாராட்டுலாம். என்ன பாராட்டு? உங்களை பற்றி மற்ற இயக்குநர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பது பற்றி. இது அவங்க மேடையில் சொல்லி நான் கேட்கணுமா? எல்லாம் இதயத்தில் இருக்கேன். இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சரி. அன்றைக்கி பெரும்பாலான இயக்குநர்கள் வந்துட்டாங்க, முக்கியமான இயக்குநர்கள். இன்னும் ரொம்ப பேர் வர முடியல என்பதற்கு வருத்தம் தெரிவித்தார்கள். வந்தவர்கள் முக்கியமான ஒரு 10-12 பேர். இந்த 12 பேரில் என் சிஷியம் பாக்யராஜ் இதளவும் இத்தனை ஆண்டுகள் அவன் இயக்குனராகி பெரிய திரைக்கதை ஆசிரியன், இந்தியாவில் சிறந்த திரைக்கதை ஆசிரியன்லாம் போற்றப்பட்டாலும் பாரதி ராஜா கிட்ட வைத்த மரியாதையும் அன்பும் பாசம் ஒரு துளி அளவு கூட குறையவில்லை. அது எனக்கு சந்தோஷம். அவன் சேர்ந்த காலகட்டத்தை நான் நினச்சி பார்க்குறேன். அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு 16 படம் டிஸ்கஷன் பாப்கோர் ஹோட்டலில். அப்போ இன்னொரு என்னுடைய நண்பன் பாலகுருன்னு சொல்லி ரொம்ப நல்லவன், இஸ் நோ மோர் நோ. இந்த பையனை கூப்பிட்டு ஏன் உள்ளி அவரைக்காய் மாதிரி இருக்காண்டே, முருங்கைக்காய் மாதிரி, என்ன விஷயமா? இல்லை உங்களுக்கு உதவியாக முன் அனுபவம் ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. நானே எனக்கு இன்னொரு ராவா. பட் ஒரு ஷார்ப் நோஸ். அவன் பேசும்போதும் நின்று பேசும்போது இந்த நாசியில் ஒரு புத்திசாலித்தனம் அவங்ககிட்ட இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். சரி தேவி வா, நாளைக்கு வா. மறுநாள் வந்தோடனே டேஸ்ட் பண்ணோம் இல்லையா, ஒரு சின்ன சீனை கொடுத்தேன். சப்பானி கலந்தையில் அவன் தரையில். அப்போலாம் எங்களுக்கெல்லாம் இவ்வளவு வசதிகள் கிடையாது. நல்ல ஒரு பாயை விரிப்போம், அதில் உட்காந்து தான் எழுதுவோம். இதுதான் சீன். வாங்கி பார்த்தேன். இந்த சப்பானிக்கான டைலாக் இப்போ தான் கதையை அப்சர்வ் பண்ணிடுறேன். அப்போ ஒரு 6 மாதம் டிஸ்கஸ் பண்ணி எதோ பண்ணி அதுக்கப்புறமேலு கதையில் உள்வாங்கி செய்கிறது வேறு. வந்த உடனே நான் சொன்ன உடனே இதான் கதை, டக்குன்னு கேரக்டரைசேஷன் பண்ணான். கொஞ்சம் ஷாக். ஐயோ பட் டேஞ்சரான பையன். ஒன்றும் பேசலை, கூடவா. அந்த படம் முழுக்க அவன் அற்புதமாக வேலை செஞ்சான். அதில் நடிடான்னு சார் எல்லாம் போய்
வைத்தியராக ஒரு சீன் வரணும். யார்? கமலஹாசன். இது ஸ்ரீதேவி படுத்திருப்பான். அது கொங்கு பாஷை. இவன் கோயம்புத்தூர்காரன். அந்த லாங்குவேஜே சரி, அது ஒரு சுகமாக இருந்துச்சு. ஒரே சீன் தான், பிரமாதமாக பண்ணான். இதுக்கப்புறம் 2வது படம், இவன் இல்லாமல் எனக்கு கையொடிஞ்சிருங்கிற மாதிரி ஒரு பயம். ஏன்னா அவ்வளவு உழைச்சிருக்கான் முதல் படத்தில், கிழக்கே போகுமுறையில். இதில் கொஞ்சம் எழுதுவதோடு கொஞ்சம் நடிடான்னு, சார் மறுபடியும் என்னை போய் நடிக்கிறேன். அந்த படத்தில் காமெடி கவுண்டமணி இருக்கலாமே தவிர, ஆனால் அதை நேரத்தில் அதிகமாக பாக்கியராஜ் அப்புறம் பண்ணி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்பயே நான் சொன்னேன், இவனும் விஜயன்னு இன்னொரு ஆர்டிஸ்ட் இஸ் நோமோ பேசாமல் உன்னை ஹீரோ ஆக்கிறேன். அவன் விழுந்து சிரிக்கிறான் வண்டியில். ஏன் சார் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு கழுதை ஆளை கொஞ்சம் வாங்கினேன். அதே மாதிரி கிழக்கே போகும் முறையில் அவனுக்கு கேரக்டர் கொடுத்தேன். 3வது படம் நிறம் மாறாதவர்கள், புதிய வார்ப்புகள். இந்த புதிய வார்ப்புகள் இருக்கிறது ஒரு வித்தியாசமான கதை. ரதி அக்னிஹோத்ரியை நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஷீஷக் ஹிந்திக்கு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் இதில் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் ஸ்கூல் நிகழ்ச்சியில் இந்த பொண்ணு பாடுது. அழகாக இருக்கா, சின்ன வயசு, ஏதோ குச்சப்பாடில் படித்தா. இவளை ஹீரோயின் ஆக்கிடலான்னு சொல்லி அவளை ஹீரோயின் ஆக்கி, நீ நடிக்கிறடான்னு இவனுக்கு ஒன்று. அப்போ எனக்கு நண்பர்கள் எல்லாம் என்னுடைய வெல்விஷர்ஸ், அந்த அவங்க பூராமே பேர் சொல்ல முடியாது எனக்கு. ஐயோ உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா, அவங்கள போய் ஹீரோவாக்குறீங்க. நான் நினைச்ச கற்பனையில் வடித்த ஒரு வாத்தியார் இவன் மன கண்ணாடி போட்டால் சரியாக இருக்குன்னு. இவன் அல்லாடுறான். பாய்க்கு சார் விஷப்பரிச்சு சுத்த படம் சார், என்னையும் போட்டு எடுக்கிறேன். இந்த படம் தான். ஒரு கண்ணாடியை மாட்டி அவனை வாத்தியாரான முதல் நாள் ரதியைக்கு வைத்திருக்கும் பாக்கியராஜுக்கு ஷார்ட் வான்மேகங்களையும். அதில் நான் சொல்லிட்டேன், அவன் இங்கிலீஷ் பேசுகிறார், அவளுக்கு தமிழ் வரல, இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ரொம்ப வாயை திறக்காத அமைதியாரு. கேட்டான், இன்னும் தலையை மட்டும் ஆட்டிக்க, நான் பேசி தொலைஞ்ச. அந்த சாங்கில் ஆரம்பித்தோம். படம் முடியும் போது அவனே எல்லா டைலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையா ஹெல்ப் பண்ணான். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த வகையில் பாக்கியராஜுக்கு நான் இது மட்டும் இல்லை, நிறையா இன்றளவும் என் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்கான். அவனால் நானும் என்னால் அவன் பயன்பெற்றிருப்போம், பயன் அடைந்திருக்கலாம். ஆனால் நான் வெட்கமில்லாமல் சொல்லுவேன், அவனால் நானும் பயனடைந்தேன். அவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பர். ஸோ பாக்யராஜ் சார் நீங்கள் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ இல்லை அவர் ஒரு வருங்காலத்தில் ஒரு டைரக்டராக வரோன்னு நீங்கள் ஏற்றுக்கவே இல்லை. நடிக்க வைக்கிறதுலேயே முயற்சியில் இருந்திருக்கிறீங்க இல்லை? நல்ல ஹியூமர்ஸ் ஜாஸ்தி, நல்லவன். அவன் பல கதை அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி, அவர் எடுத்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? எது உங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது? அவன் பாக்யராஜ் படங்கள் பூரா வித்தியாசமாக இருக்கும். என்னுடைய இது கொஞ்சம் சீரியஸ்னஸ். அவன் கதையை காமெடியாகவும் கொண்டு போய் கிளைமேக்ஸில் விளையாடுவான். அதுதான் அவனுக்கு திரைக்கதையில் நம்ம கட்டிக்காரன்னு. சுவரில்லா சித்திரங்கள், அவனுடைய எல்லா படங்களை பார்த்தீங்கன்னா வித்தியாசம். தாவணி கனவுகள்,
தாவணி கனவுல கூட ஒரு பாட்டு வரும், ஒரு நாயகன் உதயமாகிறான். இவன் நடிச்சுக்கிட்டு இந்த பாட்டையும் எடுக்கணும். வாடா நான் எடுக்கிறேன். அந்த பாட்டை மட்டும் நான் எடுத்தேன். ஒரு நாயகன் உதயமாகிறான். ஏன்னா நீயே சொல்லக்கூடாது, அஸ் குரு நான் சொல்கிறேன், ஒரு நாயகன் உதயமாகிறான்னு. உதயமாகலை, அவன் அதுக்கு மேலே போயிட்டான் உதயமாகி. ஸோ ஐ ரெஸ்பெக்ட் ஹிம், ஐ லவ் ஹிம். உங்களை நடிக்க வேற வச்சிருந்தாருல. ஏன்டா என்னை நடிக்க கூப்பிட்றாரு? நான் நடிக்க மாட்டேன், நடிக்க தான் வந்தேன். எப்படி போய் நடிக்கிறது? அவர் பர்டிகுலர் சீன் சொன்னான். இவன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்போம். அந்த டைரக்டரு இதாக இருக்குது, கன்ஃபியூஷன் ஆகுங்க. நான் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இவன் ராதியாகிட்ட அதை இதை எப்படி பேசணும் தெரியுமா? அந்த டைரக்டருக்கு தெரியல. அந்த படத்தினுடைய சொல்லி நடிப்பான். எனக்கு ஷாக். நான் அப்படியே பார்ப்பேன், இவன் தான் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு, ஒரு நல்ல தமிழன் தானே சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல டைலாகெல்லாம் போட்டது ஒன்று. ஒரு சின்ன நான் வந்திருந்தா கூட பழிச்சுட்டு என்ன எல்லோரும் பேச வச்சு. அதுக்கு காரணம் பாக்கியராஜ். அந்த படத்துலேயே வந்து உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக வர மாதிரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சித்ரா லக்ஷ்மணன் வருவார். அவர் எப்படி வந்து உங்களுக்குள்ள உங்கள் டீமில் எப்படி ஃபஸ்ட்டு இணைஞ்சார்? சித்ரா லக்ஷ்மணன். சித்ரா என்னுடைய ஃப்ரெண்டு. நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது அவன் பிஆர்ஓ, பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். சினிமா செய்திகளை கொண்டு போய் பத்திரிகை விடுப்பான். சித்ரான்னு ஒரு பத்திரிகை வேறு ஆரம்பித்தான். அதுதான் சித்ரா லக்ஷ்மணன். அப்போ நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு. அப்புறம் படிச்சு, ஏன் ஐயோ வாயா சும்மா அங்கே அசிஸ்டண்ட் சார் என்ன இது ஒன்றரை என்ன பத்திரிக்கை விடு வா, அசிஸ்டண்ட் போனேன். அசிஸ்டண்ட் ஒரு நல்ல சென்சிபிள் ஃபெல்லோ. படம் கூடவே வேலையே செஞ்சுட்டே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் வந்தான், நானும் பத்திரிக்கை விட்டு வந்துட்டேன், அவன் காடை செய்தேன். எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும், ஆனால் நீங்கள் தான் தர முடியும். நானா வாழ்க்கையை நான் தர முடியும், எனக்கு ஒரு படம் பண்ணி கொடு. ஷாக் ஆகிட்டேன். ஒரு சின்ன அட்வான்ஸ் கொடுத்தான். அட்வான்ஸ் எல்லாம் வேணாம், எடுத்துகிட்டு வாங்க. இல்லைன்னா எனக்கு நம்பிக்கை வராது பண்ணி எடுத்ததான் மண் வாசல். மண் வாசலுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது.